ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு குரு கிழக்கே உதய பலன் காணலாம். 9/8/2026 அன்று குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக குரு பகவான் மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். குரு உதய பலன் மூலம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. அதாவது கடகம் ராசி ஆயுள்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அடுத்த 2 மாத காலம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 8-11ஆம் வீட்டின் அதிபதி கிழக்கே உதயமாகி ஆயுள்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது? 3வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பலன்கள் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2-5ஆம் வீட்டின் அதிபதி புதன், 8-11ஆம் வீட்டின் அதிபதி குரு. இந்த குருவும் புதனும் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுப்பதில் வல்லவர்கள். புதன் பார்த்தீங்கன்னா கல்வி வழியில், கம்சன் தரகு பத்திரம் வழியில் இந்த புதன் பிரச்சனைகளை கொடுக்கும். குரு நகை, குழந்தைகள், பணத்தின் வழி தோஷத்தை கொடுக்கும். கோச்சாரத்தில் குரு நட்சத்திரத்தில் புதன் சென்றாலும், புதன் நட்சத்திரத்தில் குரு சென்றாலும் பிரச்சனைகள் என்பது அதிகம்தான். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே அஸ்தங்கமாக சென்றார். பார்த்தீங்கன்னா கடந்த நம்முடைய சேனலில் பதிவில் போட்டிருவேன். 8ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் உடம்புல நோய் நொடி வந்துடும், கட்டி கொப்பளம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாகிடும். கடந்த ஒரு மாத காலமாக ரிஷபராசிக்கு சிலருக்கு தொந்தரவுகள் உண்டு. கிழக்கே ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகான் உதயமாகி செல்லும் போது உங்களுக்கு பஞ்சாங்கம் என்ன எச்சரிக்கிறது? ஆன்லைன் மோசடி ஏற்படும். ஆன்லைனில் போய் நெட்டில் போய் சூதாடுறது, ரம்மி ஆடுறது, பணங்காசு முதலீடு செய்வது, அப்படின்னா தெரிந்தவர்களிடம், பக்கத்தில் இருப்பவர்களிடம், நண்பர்களிடம் பணம் கடன் வாங்கி பல லட்சம் சம்பாதிக்கலாம், கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேராசைப்பட்டு நெட்டில் போய் பணத்தை விட்டவர்கள் பல பேர். அப்படின்னா குடும்பத்துக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுன்னு தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் பல பேர். குடும்பத்துக்கு தெரிஞ்சு, பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு காட்டை விற்றுட்டு, வீட்டை விற்றுட்டு கடன் கட்டினவர்கள் பல பேர். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் குருபகான் செல்லும்போது ஆன்லைன் மோசடி ஏற்படும், செக்கு மோசடி ஏற்படும். செக்கு மூலம் பணம் வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் நல்லா தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையானவர், நாணயமானவர், சொன்ன சொல்லு காப்பாற்றுவார் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு, கேட்குறாரு அப்படின்னு 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் கைமாத்தாவோ கடனாவோ பணம் காசு கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கினவர் நம்பிக்கையாக நாணயமாக நடந்துக்க மாட்டார், திருப்பி கொடுக்க மாட்டார். அப்புறம் அந்த பணத்தை வாங்காட்டியும் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது என்னதான் நன்மை அப்படின்னா, சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கவிஞர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, திருமண புரோக்கர்களாக இருந்தாலும் சரி, கமிஷன் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஆசிரியர்களாக இருந்தாங்கன்னா இப்போ வேலை கிடைக்கும், நல்ல ஆசிரியர்கள் விருது கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு சிறப்பு. வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. உங்களுக்கு கூட பிறந்த அக்கா, தங்கை, பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்கள் மேலே அன்பு பாசமாக இருப்பாங்க. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு குரு கிழக்கே உதயமாகும் போது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்யும் போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை காணலாம். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குருபகான் செல்லும் போது
இப்போ பார்த்தீங்கன்னா 2, 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் குரு செல்கிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். 2, 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், கம்சன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ நம்பிக்கையாக நாணயமாக பேசி நல்லா பேசி கமிஷன் வாங்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம், நல்லா பேசி மற்றவர்களோட நல்ல பெயர் வாங்கலாம். குடும்பத்தில் ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், நல்ல ஆசிரியர்கள் விருது கிடைக்கும். வியாபார தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் அது எந்த வியாபாரமாக இருந்தால் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இப்போ அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பூரிய சொத்து பாக பிரிவினை செய்வதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். அதாவது அடுத்த 2 மாதத்தில் நீங்கள் புதிதாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 2 வீலரு 4 வீலரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. புதிதாக வீடு கட்டுவதற்கு வாய்ப்புண்டு. 3ஆவது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது நீங்கள் தங்க நகை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்க நகை வாங்கலாம். நல்ல வசதி வாய்ப்புகளும் குரு கிழக்கே உதயமாகி செல்லும்போது ரிஷபராசி என்பதற்கு நல்ல வசதி வாய்ப்புகளும் உண்டு. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், பயண போக்குவரத்துகளும் உண்டு. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குரு ஆன்மீக கிரகமாக இருக்கும்போது ஆன்மீக பயணம் இப்போ அடுத்த 2 மாதத்தில் அடிக்கடி சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு உண்டு. புதன் நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா புதன் அப்படின்னாலே பச்சை அம்மன், பச்சாயி, இப்படி பச்சை அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது முழுமையான அருள் ரிஷபம் ராசி என்பதற்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் ஆதிசேஷன் நட்சத்திரம், அதாவது பாம்பு. இந்த பாம்பு நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி செல்லும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள், நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா இரவில் செல்லும்போது கவனமாக செல்லணும். ஏன்னா விஷ ஜந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆயில்யம் ஆதிசேஷன், ஆயில்யம் மாமியாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். இந்த ஆதிசேஷன் நட்சத்திரத்தில் குரு செல்லும்போது திருமணமானவர்கள் மாமியாரிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, மாமியாரிடம் அனுசரித்து செல்லணும். இரவு நேரங்களில் செல்லும்போது கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும். இல்லைன்னா விஷ ஜந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. வாக்குஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் 3ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு மட்டும் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக பணம் காசு சம்பாதிப்பதில் ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக முழு முயற்சியாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பது, வாக்குறுதி தரேன், நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நண்பர்கள் கூட்டாளிகளுக்கு பணம் காசு கொடுத்தீங்கன்னா பஞ்சாங்கம் எச்சரிப்பது போல் அவங்களிடமிருந்து ₹1 வாங்க முடியாது. ஏன்னா ரிஷபராசிக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அது நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் பிரச்சனை தான் உண்டு பண்ணும். அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மது, போதை, மங்கை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கு அடிமையானீங்கன்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு தெரியாத போயிட்டேன் அப்படின்னு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையானீங்கன்னா உங்களை அதிலிருந்து மீண்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா ரிஷபம் மது, போதை, மங்கைக்கு அடிமையாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் காலம் கடக்கிற வரை உங்களை அதிலிருந்து மீண்டு கொண்டு வர முடியாது.
அதனால் வந்து நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் ரிஷபராசி என்பர்கள் ஒரு கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. பஞ்சாங்கம் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.